நாம் மலை உச்சி அனுபவங்களை குறித்து நாம் என்ன செய்கிறோம், நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். மவுண்டன் டாப் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த மலை உச்சிக்கு போகும்போது, தேவ பிரசன்னத்திலே மலை உச்சிக்கு நாம் போகும்போது என்ன ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கிறது, தேவனுடைய பிரசன்னத்தை நாம் எப்படி அனுபவிக்கிறோம் என்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் நாம் இன்றைக்கி புதிய ஏற்பாட்டிலிருந்து பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார். நம்ம இதுவரைக்கும் மலையில் யார் ஏறி போனதை பற்றி பார்த்தோம். மோசே மலையின் மேல் ஏறினார். எதற்காக ஏறி போனார்? அவருடைய கட்டளைகளை பெற்றுக்கொள்வதற்காக. அவருடைய சமூகத்தில் இருந்து இரவும் பகலும் 40 நாட்கள் 3 முறை பார்த்தோம். 3 முறை அவர் சீனாய் மலையின் மேலே ஏறினார். முதல்ல போயிட்டு வந்துட்டார். ஆண்டவர் சொன்னார், முதல்ல ஏறி போயிட்டு வரும்போது நீ போய் ஜனங்களை ஆயத்தப்படுத்துன்னு சொன்னார். தன்னை வெளிப்படுத்தினார். மகிமையினாலும் தன்னுடைய அக்கினியினாலும் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினார். 2வது முறை, அடுத்த முறை அவர் போய் 40 நாட்கள் மலையில் இருந்தபோது நியாய பிரமாணங்களை ஆண்டவர் மோசேக்கு கொடுத்தார். அதையெல்லாம் மோசே ஒரு புஸ்தகத்தில் எழுதி வைத்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு கீழே வரும்போது ஜனங்கள் என்ன செஞ்சிட்டாங்க? மனமாறவில்லை, பின்மாறி போய்விட்டார்கள். பின்மாற்றத்தில் போய் கன்றுக்குட்டியை என்ன செய்ய ஆரம்பித்தாங்க? வணங்க ஆரம்பித்தாங்க. அவர் கற்பலைகளை உடைத்து போட்டு மறுபடியும் ஜனங்களுக்கு பாவ நிவிர்த்தி கிடைக்குமா என்பதற்காக தேவனிடத்தில் கெஞ்சி பிரார்த்திப்பதற்காக மறுபடியும் 2வது முறை என்ன செஞ்சார்? மாலையில் போய் இரவும் பகலும் 40 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் தேவ சமூகத்திலே விழுந்து கிடந்தார் என்பதை நாம் பார்த்தோம். ஜனங்களுக்காக. ஆண்டவரே அவர்களை ரட்சியும், இல்லைனா என்னுடைய பெயரை கிறுக்கி போடும் என்று தேவனிடத்திலே திறப்பின் வாயிலில் நின்ற மோசே. அதனால தான் தேவன் அவரை குறித்து என் தாசனாகிய மோசே. அந்த 2வது முறையும் போய் அவர் 40 நாட்கள் இரவும் பகலும் ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படி திறப்பின் வாயிலே நின்று ஜெபித்து வந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். மறுபடி கீழே வந்து அந்த மறுபடியும் கட்டளைகளை எல்லாம் கொடுத்துட்டு 3வது முறையும் என்ன செய்கிறார்? சீனாய் மலையின் மேல் ஏறி போகிறார். அப்பொழுது ஆராதனை ஸ்தலத்துக்குரிய கட்டளைகள் மற்ற எல்லா கட்டளைகளையும் மறுபடியும் 3வது முறை, அந்த முறையும் 40 நாட்கள் இரவும் பகலும் தேவ சமூகத்திலே விழுந்து கிடந்தார் என்பதை நாம் பார்த்தோம். அதெல்லாம் பெற்றுக்கொண்டு ஜனங்களுக்கு வந்து கொடுத்தார். இப்போ பாருங்கள், இங்கே பார்க்கிறோம் 5ஆம் அதிகாரத்தில் அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அந்த ஒலிவ மலை, அதே ஆலிவ் மவுண்ட், எந்த மோரியா மலையில் ஆபிரகாம் ஈசாக்கை பலி கொடுப்பதற்காக கொண்டு சென்றாரோ அதே மலையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலையின் மேல் என்ன செய்கிறார்? ஏறுகிறார். ஜனங்கள் எல்லாரும், சீஷர்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார். மோசே மலையின் மேலே ஏறின போது ஆண்டவர் என்ன சொன்னார்? மோசே, நீ மட்டும்தான் வரலாம். ஆரோன் வர்றானா? மற்றவங்களாம் வர்றாங்களா? அவங்களாம் ஒரு டிஸ்டன்ஸில் என்ன செய்? நிற்கவை. என்கிட்ட பக்கத்தில் யாரும் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. மலையை சுற்றி எல்லை போடு, கோடு போடு. மலையில் எங்கும் ஆடு மாடு கூட என்ன செய்யக்கூடாது? மேயக்கூடாது. ஒருவரும் எல்லையை தொடுகிற எவனும் கொலை செய்யப்படக்கூடாது. பயங்கரமாக இருந்தது அவருடைய கட்டளைகள். யாரும் வரக்கூடாதுன்றார். அதே இது இங்கே அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து இங்கே ஒலிவ மலையின் மேலே ஏறுகிறார். எல்லாரும் ஜனங்கள் எல்லாம் அவரிடத்தில் எத்தனை பேராம்? அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அதுக்கு முன்னால் வசனம் 20, அதுக்கு முன்னால் அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். ஏன்னா அதுக்கு முன்னால் 4:25 பார்த்தீங்கன்னா கலிலேயாவிலும் தெக்கப்போலியிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். கீழே இருந்தா கிட்டத்தட்ட திரள் ஜனங்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து நிற்கிறாங்க. அவர் கீழே இருந்து பேசினார்னா எல்லாரும் அவங்கள என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. அதனால் மலையின் மேலே ஏறி மலையிலிருந்து பிரசங்கம் பண்ணுகிறார். இந்த பிரசங்கத்துக்கு தான் மலை பிரசங்கம், இயேசு கிறிஸ்துவனுடைய மலை பிரசங்கம் என்று பெயர். ஆலிவ் மவுண்ட் செர்மன், மவுண்ட் செர்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. மவுண்ட் செர்மன் என்று சொல்லப்பட்டால் அது இதுதான். எங்கன்னா மத்தேயு 5, 6, 7. ஆங்கிலத்தில் இதுக்கு பேர் பியாட்டிடியூடுன்னு பேர். பியாட்டிடியூட் என்றால் தேவன் கொடுத்த கட்டளைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் இந்த உலகத்துக்கு மனுஷருக்கு கொடுத்த கட்டளைகள், போதனைகள். அல்லேலூயா. அங்கே
தேவனை யாராலும் பார்க்க முடியவில்லை. எல்லாரும் என்ன செஞ்சாங்க? தூரத்தில் நின்று பயந்தார்கள். அவங்களுடைய பார்வைக்கு தேவனுடைய காட்சி பட்சிக்கிற அக்கினியை போல் இருந்தது. மோசேயவே முகத்தை பார்க்க முடியல. மோசே அவங்ககிட்ட பேசும்போது முக்காடு போட்டுக்கிட்டு என்ன செஞ்சார்? பேசினார். ஆனால் இங்கே அப்படியே அங்கே எல்லாரும் பார்க்கும்படி இயேசு மலையின் மேல் ஏறினார். ஹல்லேலூயா. அப்போது அந்த பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு, அந்த பரிசுத்தவான்களுக்கு கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் அன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் அன்றைக்கு இயேசுவை பார்த்த அவரோடு இருந்த சீஷர்களுக்கும் அந்த திரளான ஜனங்களுக்கும் கிடைத்தது. அவருடைய முகத்தையே பார்த்தார்கள். அன்றைக்கி தேவனுடைய என் முகத்தை பார்த்து ஒருவனும் உயிரோடு இருக்க முடியாதுன்னு சொன்னார். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னாலும் தெரியுமா? என்னை காண்கிறவன் என் பிதாவை பார்க்கிறான்னார். என்னை பார்க்கிறவன் என் பிதாவை பார்க்கிறான். அப்போது ஆண்டவரை பார்த்தவர்களெல்லாம் யாரையும் பார்த்தாங்க? பிதாவையும் பார்த்தார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? பழைய ஏற்பாட்டில் என்னை கண்டு ஒருவனும் உயிரோடு இருக்க முடியாதுனர். ஆனால் இங்கே இயேசுவை பார்த்தவர்கள் உயிரோடு இருந்தார்கள். இன்னும் மரித்தவர்கள் உயிரோடு எழுப்பப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அதுதான் பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கைக்கும் புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கைக்கும் உள்ள வித்தியாசம். நியாயப்பிரமாணத்துக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த போதனைகளுக்கும் உள்ள வித்தியாசம். நியாயப்பிரமாணம் நல்லது தான், பரிசுத்தம் உள்ளது தான். ஆனால் அதுக்கு ஒரு லிமிட் வச்சுருந்தார் தேவன். இது வரைக்கும் வா, அதுக்கு மேலே உனக்கு வேலை முடிஞ்சு போச்சு. அதுவும் நியாயப்பிரமாணம் யோவான் வரைக்கும், யோவான் ஸ்நானகன் வரைக்கும் என்ன செஞ்சது? வந்தது. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும், 18வது வசனத்தை வாசிங்க. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று. அப்போ நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டது எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நிறைவேற்றி முடித்தார். ஏன் தெரியுமா? அதை நம்மால் நிறைவேற்ற முடியாது. அதில் சொல்லப்பட்டிருக்கிறதுக்கு நம்மால் என்ன செய்ய முடியாது? நிறைவேற்ற முடியாது. அதை பின்பற்ற முடியாது. அதற்கு கிரயம் செலுத்தவும் முடியாது. அதனால தான் அதில் சொல்லப்பட்ட எல்லாவற்றிற்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறார். இப்போ அவர் சொன்னது பாருங்கள், 5ஆம் அதிகாரத்தில் அவர் என்னென்ன உபதேசங்களை சொல்கிறார்? 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 2 வாசுங்க. அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னார். அது ஏன் வாயை திறந்து உபதேசித்து சொன்னது? எல்லாரும் வாயை திறந்தானே உபதேசித்து சொல்லுவாங்க. அது ஏன் அப்படி குறிப்பாக சொல்லுது? அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது. அப்போ அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் உண்டு. அவர் சும்மா ஏதோ அசிரியா வரல, திடீர்னு மேகத்திலிருந்து பேசலை. அவர் தன்னுடைய வாயை திறந்து ஜனங்களுக்கு என்ன செஞ்சார்? உபதேசித்து சொன்னது என்னவென்றால், எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். ஆமென். அல்லேலூயா. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய். சந்தோஷப்பட்டு என்ன செய்யுங்க? களி கூறுங்கள். இங்கே பாருங்க, இந்த பியாட்டிடியூடில் இந்த ஆண்டவர் முதலாவது செய்கிற அந்த மலை பிரசங்கத்தில் எல்லாரையும் பார்த்து என்ன சொல்கிறார் தெரியுமா? பாக்கியவான்கள். பாக்கியவான்னா என்ன அர்த்தம்? அது என்ன வான்? பிளஸட் பீப்புள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பேறு பெற்றோர். பேறு பெற்றோர்னா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.
அவர்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அது சொன்னது பாருங்கள், எல்லாமே பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம், சாந்த குணமுள்ளவர்கள், நீதியின் மேல் பசிதாகமுள்ளவர்கள், இரக்கமுள்ளவர்கள், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள், நீதி நிமித்தம் துன்பப்படுறவங்க, இவங்கெல்லாம் பாக்கியவான்கள். எல்லாம் பிளஸட் பீப்புள், பிளஸட் பீப்புள், பிளஸட் பீப்புள். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அது செய்யலைன்னா கொலை பண்ணுவேன், இதை செய்யலைன்னா கொல்லப்படுவாய், இதில் செய்யணும், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், ஜீவனுக்கு ஜீவன், தாய் தன் தாயை சபிக்கிறவன் கொலை செய்யப்பட கடவன், தாயை சபிக்கிறவன் கொலை செய்யப்பட கடவன் என்பது நியாய பிரமாணம். ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் கொலை செய்யப்பட கடவன். இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யமே. அங்கே தேவனுடைய முகத்தையும் பார்க்க முடியாது, தேவனிடத்தில் பேசின மோசேயினுடைய முகத்தையும் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அவருடைய வார்த்தைகளை கேட்டாலே பயங்கரம். தேவன் எங்களிடத்தில் பேச வேண்டாம், நீர் எங்களிடத்தில் பேசும், அது போதும்னு சொன்னாங்க. இப்போது அந்த தேவனே வந்து அவர்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அந்த பாவிகளோடு யார் அவருக்கு விரோதமாக அவருக்கு தூரமாக இருந்தாங்களோ அதே ஜனங்களோடு தேவனே வந்து என்ன செய்கிறார், பேசுகிறார். இப்போது சீனாய் மலையில் தேவன் அந்த கட்டளைகளை கொடுக்கும்போது இயேசு எங்கே இருந்தார், யாரோட இருந்தார், தேவனோட தான் இருந்தார். இதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனோடு தான் இருந்தார். நிறைய பேர் நினைக்கிறாங்க இவர் அங்கே பரலோகத்திலேயே அவர் குமாரன் தானே, அவர் சன்னு தானே நினைக்கிறாங்க. இல்லை, பரலோகத்தில் அவர் குமாரனாக இல்லை. திருத்துவம் இன்னும் இங்கே வந்த பிறகு தான் நம்ம பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் என்பது நம்ம புதிய ஏற்பாட்டில் தான் வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் அவர் குமாரனாகவே இல்லை, அவர் தெய்வத்துவம் நிறைந்தவர். அப்போ ஒரு குறிப்பிட்ட நாளில் தான் வேதம் சொல்லுகிறது சங்கீதத்தில், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன், இன்று நான் உம்மை. அதனால தான் யோவான் 3:16 என்ன சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ரைட் அந்த ஒரே பேரான குமாரன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அன்றைக்கு தான் அந்த சன்ஷிப் என்கிற ஒரு டைட்டில் ஆண்டவர் கொடுக்குறார். அது வந்து ஒரு டைட்டில், என்னுடைய குமாரன் என்கிற இந்த டைட்டிலை இன்றைக்கி நான் உமக்கு கொடுக்குறேன். அதுக்கு முன்னால் இல்லை, அதுக்கு முன்னால் அவர் டிவைன் அத்தாரிட்டி தான். அவரும் ஒரு தெய்வீக அதிகாரம் நிறைந்தவர், தெய்வீக வல்லமை பொருந்தினவராகத்தான் தேவனோடு இருந்தார். அவர் தேவனுக்கு சமமாக இருந்தார், அப்படித்தான் வேதம் சொல்கிறார். அவர் தேவனுக்கு சமமாக இருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் சிலுவையின் வரிந்தம் என்ன செஞ்சாரா, கீழ்ப்படிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போது அவர் தேவனுக்கு சமமாக இருந்தவர் ஒரு குறிப்பிட்ட நாளில் தேவனுடைய குமாரன் என்ற பட்டத்தை பெற்றுக்கொண்டு, அது ஒரு இன்னும் உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா அது பதவின்னு வச்சுக்கோங்களேன். சன்ஷிப் என்பது ஒரு டைட்டில், ஒரு பதவி. ஏனென்றால் நம்ம உலக பிரகாரமான சன்னு டாட்டர் அப்படின்னா அதுக்கு ஒரு அப்பாவும் அம்மாவும் வேணும். ஆனால் அங்கே தந்தை மட்டும்தான் இருந்தார். அதுக்குனால தான் அதுக்கு பேர் ஒரே பேரான குமாரன் பிகாட்டன். ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளில் தான் அவருக்கு சன், அவர் குமாரன் என்ற பெயரை பெற்றார். அல்லேலூயா. அதனால தான் புதிய ஏற்பாட்டில் அவரை தேவகுமாரன் சன் ஆஃப் மேன்னு சில இடங்களில் சொல்லியிருக்கும். மனுஷகுமாரன். லூக்கா ஃபுல்லாக சன் ஆஃப் மேன் மனுஷகுமாரன்னு சொல்லுவார். மத்தேயு யோவான் ஃபுல்லாக சன் ஆஃப் காட் தேவகுமாரன்னு சொல்லுவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸோ இதெல்லாம் எதற்காக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுனா, அப்படி தேவனுடைய தற்ஸ்வரூபமாய் அவருடைய சுய ரூபமாய் இருந்த தேவகுமாரன் இன்றைக்கு ஒரு மலை மேலே உட்கார்ந்து திரளான ஜனங்களுக்கு முன்பாக, சீஷர்களுக்கு முன்பாக தன்னை வெளிப்படுத்தி பேசுகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போது இது சாதாரணமாக தெரியலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து அவங்களோட பேசினது நம்ம கண்ணுக்கு சாதாரணமாக தெரியலாம், அந்த வார்த்தைகள் எல்லாம் சாதாரணமாக தெரியலாம். ஆனால் சீனாய் மலையில் தேவன் பேசினதுக்கும் ஒலிவ மலையிலிருந்து இயேசு கிறிஸ்து பேசினதற்கு எந்த வித்தியாசமும் இல்லை. ரெண்டுமே தேவனிடத்திலிருந்து வந்த வார்த்தைகள். அல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் மத்தேயு 5, 6, 7 வசனங்களை, அந்த அதிகாரங்களை படிக்காதவங்க இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. அதுதான் கிறிஸ்துவின் உபதேசம். அதில் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்கிறார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாற்றுகிறதை பார்க்கிறோம். ஒருத்தன் உன்னை கூப்பிட்டுட்டு 1 மைல் தூரம் வான்னு சொன்னால் நீ என்ன செய்ய, 2 மைல் தூரம். ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துக்கொள்ளுகிறவனுக்கு என்ன செய்ய, இருக்கிறதே என்ன செஞ்சிரு அப்படின்னா அப்படியே செய்யணும்னு அர்த்தம் இல்லை. அந்த அளவுக்கு நீ தாராளமாக இரு.
ஜெனரேட்டிவாயிரு, தாராளமாயிரு. ஏனென்றால் நான் தாராள குணமுள்ளவனாக இருப்பதனால், நான் தயாள குணமுள்ளவனாக இருக்கிறதுனால் நீங்களும் என்ன செய்யுங்க, தயாள குணத்தோடு இருங்க, ஜெனரஸாக இருங்க. உங்களுடைய ஆட்டிடியூட், உங்கள் மனப்பான்மை, உங்களுடைய குணம் எல்லாமே என்ன செய்யட்டும், தாராளமாக இருக்கட்டும். அதுதான் ஆண்டவர் என்ன செய்கிறார், அங்கே போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் எப்படி இருந்ததாம் பாருங்கள். 7வது அதிகாரம் 28வது வசனம். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்தபோது அவர் வேத பாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. என்ன இப்படி பேசுகிறாரு, அத்தாரிட்டியோட பேசுகிறாரு, அதிகாரமாக பேசுகிறாரு. வேதபாரகர் மாதிரி பேசலை, பரிசேயர் மாதிரி பேசலை. வேதபாரகர் எப்படி பேசுவாங்க, பரிசேயர் எப்படி பேசுவாங்க? பொய் சொல்லாத, பொய் சொன்னால் போதனம் கிடைக்காது, கொலை செய்யாத, கொலை செஞ்சால் நீயும் கொலை செய்யப்படுவாய். அப்போது வேதத்தில் என்ன இருக்கோ அதைத்தான் என்ன செய்வாங்க, பழைய ஏற்பாட்டில் என்ன இருக்கோ, நியாயப்பிரமாணத்தில் என்ன இருக்கோ அதைத்தான் பரிசேயரும் இங்கே வேதபாரகரும். வேதபாரகர் அப்படின்னா வேதத்தில் படித்து தேறினவர்கள், அவர்கள் தான் வேதபாரகர்கள். வேதத்தை பாராயணம் பண்ணுகிறவர்கள் வேதபாரகர்கள். ஸோ அவங்களாம் ரொம்ப வேதத்தில் அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் அப்போஸ்தலனாகிய பவுல், வேதபாரகராக பரிசேயனாக இருந்தார். ஸோ அவங்கெல்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படியே சொல்லுவாங்க. ஆனால் இவர் அது எல்லாவற்றையும் மாற்றி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பூர்வத்தாருக்கு பாருங்கள், 5ஆம் அதிகாரம் 21வது வசனம், 20லிருந்தே வாசிங்களேன். வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீங்க. அப்போ வேதபாரகருக்கு பரிசேயருக்கு ஒரு நீதி இருக்குது. பழைய ஏற்பாட்டின்படி நடந்த, நியாயப்பிரமாணத்தின்படி நடந்த அவங்களுக்கு ஒரு நீதி இருக்குது. அந்த நீதியை விட உங்கள் நீதி என்ன செய்யணும், அதிகமாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? அவங்க நீதி என்ன, அந்த நீதியை விட நம்ம நீதி அதிகமாக இருக்கணும்னு சொல்கிறாரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அது எப்படி இருக்க முடியும்? அதுக்கு விளக்கத்தை அடுத்த வசனத்தில் தரார் பாருங்க. கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாய் இருப்பான். இப்ப பாருங்க, வேதபாரகருடைய நீதிக்கும் நம்ம நீதிக்கும் வித்தியாசம் இருக்கா? வேதபாரகர் பரிசேயருடைய நீதி என்னது? கொலை செய்யாதிருப்பாயாக. கொலை செய்தால் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பாய் என்பது அவங்களுடைய நீதி. ஆண்டவர் என்ன சொல்றார்? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே தான் அந்த அத்தாரிட்டி இருக்குது, இங்கே தான் அந்த அதிகாரம் இருக்குது. அதனால தான் அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. இது எப்படி தேவன் சொல்லியிருக்கிறார் கொலை செய்யாதிருப்பாயாக என்று, ஆனால் இவர் சொல்லுகிறார் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்றாரு? தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்கிறவன், வீணன் என்று சொல்கிறவன் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ராகா, அதாவது ராஸ்கல். எத்தனை பேர் சாதாரணமாக பயன்படுத்துகிறோம்ல நம்ம, அது ஃப்ரெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ராஸ்கல். ராஸ்கல்னு சொன்னால் என்னவா? ஷால் பி இன் டேஞ்சர் ஆஃப் த கவுன்சில், நியாய சங்க தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான். பட் ஹூசோஎவர் ஷால் சே தோ ஃபூல் ஃபூல்னு சொன்னால் ஷால் பி இன் டேஞ்சர் ஆஃப் ஹெல் ஃபயர், அக்கினியின் நரகத்துக்கு ஏதுவாக இருப்பான். அப்போது பழைய ஏற்பாட்டு நீதிக்கும் புதிய ஏற்பாட்டு எது கடுமையாக இருக்கும்? இன்றைக்கும் யூதர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க நீதி தான் பெருசுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கடுமையாக்கினார் ஆண்டவராக இயேசு. உன் நீதியை விட நான் சொல்லுகிற நீதி இன்னும் அதிகமான நீதி, அது பரிசுத்தமான நீதி, அது ஜனங்களை பரிசுத்தப்படுத்துகிற நீதி. ஹல்லேலூயா. ஜனங்களை டிசிப்ளின் பண்ணுகிற நீதி. நம்முடைய வார்த்தைகளை, நம்முடைய பார்வையை, நம்முடைய சிந்தனைகளை விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அப்போ பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டது என்னன்னா, அவங்க சரீரப்பிரகாரமாக இருந்தால்தான் விபச்சாரம்.
சரீரப்பிரகாரமாக ஒரு ஆணும் பெண்ணும் தவறு செய்தால் விபச்சாரம். ஆனால் ஒரு ஸ்திரியை இச்சையோ, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவரா உட்படாதவரா? உட்பட்டவர் தான். நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர் தானே. அப்போது விபச்சாரத்தில் கையும் மையுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. அவங்க கேட்குறாங்க, பிடிச்சிட்டு வந்து கையும் மையுமா, ரெட் ஹேண்டட்னு சொல்லுவாங்க இல்லையா, காட் ரெட் ஹேண்டட். அவங்க விபச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கும்போது அந்த ஸ்திரியை கொண்டு வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு முன்னால் நீட்டி, ஆண்டவரே இவங்களை நான் கையங்களமாக பிடிச்சிட்டோம். மோசேயினுடைய நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? கல் எறிஞ்சு கொல்லணும்னு சொல்லுது. நீர் என்ன சொல்லுகிறீர்? இப்போ சொன்னீங்கல்ல நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்னு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கணும்? கொலை செய்யுங்கன்னு சொல்லியிருக்கணும். கல் எறிந்து கொல்லணும் தானே சொல்லியிருக்கணும் நியாயப்பிரமாணத்தின்படி. ஒன்றுமே சொல்லலையே. அப்புறம் எப்படி அவர் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்னு சொல்ல முடியும்? நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர் தான். ஆனால் நியாயப்பிரமாணத்தின்படி அவர் என்ன செய்யலாங்க? தீர்ப்பு கொடுக்கவில்லை. மோசேயின் ஆண்டவர் சொல்கிறார், நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் ஒரு சிறு எழுத்து கூட அப்படியே கெட்டு போகாமல் அப்படியே என்ன செய்யும்? நிறைவேறணும்னு சொன்னவர் இப்போ அந்த தீர்ப்பை கொடுத்துருக்கணும். ஆமாம், தப்பு தான், அவள் பண்ணது தப்பு தான், எல்லாம் கல்லெறிந்து கொல்லுங்கன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் சொல்லலை. என்ன செஞ்சார்? கீழே அவங்க யார் பாவம் செஞ்சா இல்லை, அவங்க செஞ்சாங்களா இவங்க செஞ்சாங்களான்னு இல்லை, அவள் செஞ்சால் அதுக்கு மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி அவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். ஆனால் ஒன்றும் செய்யாமல் கீழே இருந்துக்கிட்டே இருக்கார். அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க, சொல்லுங்கன்னு. ஆண்டவர் எஸ்ன்னு சொல்லலை, நோன்னு சொல்லலை. உங்களில் பாவம் செய்யாதவன் இவள் மீது முதல் கல்லெறி இருக்கிறவன். சின்ன பையன்லேருந்து பெரியவன் வரைக்கும் போயிட்டாங்களாம். சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் போயிடுச்சுன்னா எல்லாமே என்ன பண்ணியிருக்கு? அப்போ யார் கல்லெறிகிறது? அப்போ ஏன் ஆண்டவர் அதை சொல்லலை அப்படின்னா, நீ எரியறதா இருந்தால் எரி. அதுதான் 7வது வசனத்தில் சொல்கிறார். 7வது அதிகாரத்தில் 7வது அதிகாரம் முதல் வசனம், மத்தேயு 7:1. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். ஆமென், அல்லேலூயா. நீ குற்றம் அவளை குற்றவாளின்னு சொன்னேன்னா அதே குற்றச்சாட்டினாலேயே நீயும் என்ன செய்கிறாய்? குற்றவாளி ஆகிறாய் என்பதை ஆண்டவர் அன்றைக்கு நினைவுபடுத்தினார். இன்னொன்று பாருங்கள், இதெல்லாம் நம்ம தெரிந்திருக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினவர் தான், நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர் தான். அவருடைய வாழ்க்கையிலே எல்லாம் நியாயப்பிரமாணத்தையும் அவர் நிறைவேற்றினார் என்பதும் உண்மைதான். ஆனால் அவர் நியாயப்பிரமாணத்தின்படி உடன்படிக்கை செய்தவர் அல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறப்பார். யாருடைய சந்ததியில் வரும்னு வேதம் சொல்லுது? அதுக்கு முன்னால் தாவீதின் சந்ததியில் தான் வரும்னு சொன்னார். ஆரம்பத்தில் யாருடைய சந்ததியில் இருந்து இயேசு வருவார்? ஆபிரகாம். அதுக்கப்புறம் ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி, ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும்னு சொல்லிட்டார். அப்போது அந்த ஈசாக்கு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவங்களாம் நியாயப்பிரமாணத்துக்கு முந்தினவங்களா பிந்தினவங்களா? முந்தினவங்க. அதுக்கு முன்னாலேயே ஒருத்தர் வந்தார், மெல்கிசேதேக்குன்னு ஒருத்தர். ஒரு சாலேமின் ராஜா, சாலேம் என்ற ஒரு நாட்டினுடைய ராஜா மெல்கிசேதேக்கு வந்தார். வேதம் எபிரேயரில் அவரை பற்றி ரொம்ப விவரமாக சொல்லுது. நமக்கு அவரை பற்றி நிறைய பேர் வேணால் வைப்போம். அவரை பற்றி மெல்கிஸ்னு வைப்பாங்க, மெல்கின்னு வைப்பாங்க, நிறைய பேர். ஆனால் மெல்கிசேதேக்கை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் ஒரு பெரிய சாப்டரே ஒதுக்கி எபிரேயரில் ஆசிரியர் எழுதுகிறார். இவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியர் எண்ணப்பட்டார். ஆமென், அல்லேலூயா. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்னு சொன்னோம். அப்போ நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்ட ஒருவர் ஆசாரியராக வரணும் அப்படின்னா எந்த கோத்திரத்திலேருந்து வரணும்? எந்த கோத்திரம்? லேவி கோத்திரம். ஆரோன் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்? லேவி. மோசே எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்? லேவி. அப்போது லேவி கோத்திரத்திலிருந்து ஒருத்தர் தான் ஆசாரியராக என்ன செய்ய முடியும்? வர முடியும். இன்றைக்கும் அதுதான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த போது கூட அன்றைக்கு சகரியா என்ற ஒரு ஆசாரியன் அங்கே ஆலயத்தில் இருந்தார். அவர் தான் உள்ளே போயிட்டு வந்தார். அவருடைய நாட்களில் அவர் எந்த கோத்திரத்திலேருந்து வந்தவர்னா லேவி கோத்திரத்திலேருந்து. லேவி கோத்திரத்தை தவிர ஒருத்தரும் என்ன செய்யக்கூடாது? ஆசாரிய ஊழியம் செய்யக்கூடாது. அதுவும் தேவனுடைய கட்டளை.
அப்படி ஆசாரிய ஊழியம் செய்ய போய் தான் சவுலை ஆண்டவர் என்ன செஞ்சார்? தூக்கி போட்டார், விளக்குனார். சாமுவேல் தான் ஆசாரியனாக இருந்திருக்கணும், பலி செலுத்தியிருக்கணும், லேவி கோத்திரத்திலேருந்து வந்ததுனால. ஆனால் டைம் ஆகிடுச்சு, லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சார்? இவர் போனார், ராஜபட்டத்தை இழந்தார். அப்படியே இன்னொரு ராஜா, ஒசியா ராஜா, அவரும் ஏன் நான் ராஜா, எனக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் பலியிடுறதுக்காக உள்ளே போனார் பாருங்க. எங்கே? மகாபரிசுத்தலத்துக்குள்ளே உள்ளே போனார் பாருங்க, கருவறைக்குள்ளே போனார் பாருங்க, நெத்தியில் குஷ்டரோகம். அப்போது லேவியர் கோத்திரத்தில் தான் ஆசாரியராக வரணும், அதுதான் நியாயப்பிரமாணத்தில் தேவன் கொடுத்துருக்கிற கட்டளை. ஆனால் இயேசு கிறிஸ்து எந்த கோத்திரத்திலேருந்து வந்தார்? எந்த கோத்திரத்திலேருந்து வந்தார்? யூதா கோத்திரத்திலிருந்து வந்தவரை எப்படி வேதம் பிரதான ஆசாரியன் என்று சொல்லுகிறது? நமக்கு பார்த்தா கான்ட்ரரியாக இருக்குல்ல. நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர் தான், ஆனால் நியாயப்பிரமாணத்துக்கு அப்பாற்பட்டவர் அவர். ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணம் தேவனால் கொடுக்கப்பட்டதுனால, இவரும் அந்த கொடுக்கும்போது கூட இருந்ததுனால நியாயப்பிரமாணத்தை நமக்காக நிறைவேற்றுகிறார். ஆனால் நியாயப்பிரமாணத்தில் மூலமாக மோசே ஜனங்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுவதற்கு முன்பாகவே மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இவர் உடன்படிக்கை செய்யப்பட்டவர். அதனால தான் யூதா கோத்திரத்திலிருந்து வந்தார். அந்த மெல்கிசேதேக்கு எந்த கோத்திரத்திலிருந்து வந்தார் யாருக்காவது தெரியுமா? அவருடைய கோத்திரம், அவருடைய பூர்வமே நமக்கு தெரியாது. அவர் எங்கேருந்து வந்தார், அவருடைய முடிவு என்ன, எதுவுமே தெரியாது. அதே போல தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் முதலும் முடிவும் இல்லாதவர். அவரை எந்த உடன்படிக்கைக்குள்ளும் எந்த ஒரு பிரமாணங்களுக்குள்ளும் அவரை கட்டுப்படுத்த முடியாது. அவர் பிரமாணத்துக்கு உட்பட்டு எல்லாவற்றையும் நிறைவேற்றினார். அதே நேரத்தில் பிரமாணங்களுக்கு அப்பாற்பட்டவர். அவரை எதிலையும் அடக்கி வைக்கவே முடியாது. ஆமென். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் அதிகாரமுடையதாக இருந்தது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். காரணம் என்ன? எல்லாரையும் பார்த்து பிளஸட் பீப்புள், பிளஸட் பீப்புள்னு சொன்னார். நியாயப்பிரமாணத்தில் வேதவார்கள் பரிசேயர்கள்லாம் இது செஞ்சன செத்துருவேன் எல்லாமே என்ன தான் செய்வாங்க? செத்துருவ. முதல் முறையாக இப்படிப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று பல விஷயங்களை, அதாவது சீனாய் மலையில் மோசே என்னென்னலாம் கொடுத்தாரோ அதையெல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை மாதிரி 3 அதிகாரத்தில் எல்லாத்தையும் ஆண்டவர் சுருக்கி கொடுத்துட்டாரு. இதிலே எல்லாம் அடங்கும். நாம் நடக்க வேண்டிய எல்லா வழிகளையும் எல்லா சட்டங்களையும் அந்த சீனாய் மலையில் எத்தனையோ பக்கம் பக்கமாக கொடுக்குறார் ஆண்டவர். ஆராதனை ஸ்தலத்தை பற்றி எவ்வளவோ சொல்லப்பட்டிருக்கிறது இல்லை? அதுக்கு அவ்வளவு நீளம் வேணும், இவ்வளவு நீளம் வேணும், உடன்படிக்கை பெட்டி அவ்வளவு இருக்கணும், இவ்வளவு இருக்கணும். அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே ஒரு கற்பலகை, அந்த சாட்சியின் பலகைகளை வைக்கணும், ஆரோனின் துளிர்த்த கோலை வைக்கணும், பொற்பாத்திரம் உள்ள மன்னாவை என்ன செய்யணும், வைக்கணும். எவ்வளவோ சொல்கிற எல்லாத்துக்கும் மெஷர்மெண்ட் எல்லாம் கொடுக்குறாரு, எல்லாமே கொடுத்தாரு. இங்கே இந்த 3 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அதை பற்றி ஆண்டவர் எதுவுமே சொல்லலை. மோசேயை கூப்பிட்டு ஆராதனையை பற்றி தேவன் பேசுகிறார். எங்கே? மலையில் வச்சு பேசுகிறார். மோசே, நான் என்னை ஜனங்கள் ஆராதிப்பதற்கு ஆராதனை ஸ்தலத்தை என்ன செய், இப்படி ஆராதி, இங்கே கட்டணும், இவ்வளவு கட்டணும், இங்கே தான் ஜனங்கள் வந்து என்ன செய்யணும், ஆராதனை செய்யணும், இங்கே தான் வந்து பலி செலுத்தணும், ஆசாரியர்கள் தான் பலி செலுத்தணும், இந்தந்த பாவத்துக்கு இன்னென்ன பலி செலுத்தணும் என்பதை எல்லாவற்றையும் விலாவாரியாக கொடுக்குறார், டீட்டெயிலாக கொடுக்குறார். எங்கே? மலையில் வச்சு தேவ பிரசன்னத்தில் தேவன் மோசேக்கு. ஆனால் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே உல்ட்டா என்ன தெரியுமா? யோவானில் ஒரு சமாரிய ஸ்திரீ ஒருத்தி வர்றா. அவள் ஏற்கனவே எத்தனை புருஷனோட இருந்தாலாம்? 5 புருஷனோட இருக்கா. இப்போவும் ஒரு புருஷன் இருக்கா, அவள் புருஷனே இல்லை, லிவிங் டுகெதரில் அப்போவே இருக்காங்க. ஏற்கனவே 5 பேர், இப்போ லிவிங் டுகெதரில் இன்னொருத்தனோட இருக்கா. அவங்ககிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்காரு, அந்த லேடிகிட்ட போய். இப்போ நாம் அப்படிப்பட்ட ஒரு பெண் இருக்காங்கன்னு தெரிஞ்சு அவங்ககிட்ட போய் பேசுவோமா? நம்ம பேச மாட்டோம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீகிட்ட போய் பேசிகிட்டு இருக்கும்போது அது சொல்ல, நீர் எதுக்கு இங்கே வருகிறீர்? யூதர்கள் எல்லாம் சமாரியர்கிட்ட எதுவுமே சம்பந்தம் கலந்துக்கிறது இல்லை. நீர் எப்படி தாகத்துக்கு எங்கிட்ட தண்ணீர் குடிக்கலாம்? நீங்கள் இந்த வழியாகவே சமாரியா வழியாகவே போக மாட்டீங்க, எங்களை நீங்கள் வெறுக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது எங்கிட்ட தாகத்துக்கு தானே நீர் எப்படி கேட்கலாம்? உடனே ஆண்டவர் அப்படியே டாப்பிக்கை மாற்றுறாரு. உன்னிடத்திலே தாகத்துக்கு தா என்று கேட்பவர்
யார் என்று அறிந்திருந்தால் அவரிடத்திலே நீ ஜீவ தண்ணீர் நீ கேட்டிருப்பா, நீ அவர் உனக்கு என்ன செய்வார்? ஜீவ தண்ணீரை அந்த தண்ணீரை கொடுக்குறவனுக்கு ஒரு நாளும் தாகம் இருக்காது. அவன் நக்கலாக கேட்குறான், அப்படியே ஆண்டவரே, நான் சும்மா அலைஞ்சு இவ்வளோ ஆழத்துலேருந்து தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன், நீர் அந்த தண்ணீரை குடிச்சிருந்தா வீட்டிலேயே குடிச்சிட்டு பேசாமல் என்ன செய்வேன்? வீட்டிலேயே உட்காந்துருப்பேன் அப்படின்னா. அப்போ தான் ஆண்டவர், சரி நான் பண்ணுறேன், போய் உன் புருஷனை கூப்பிட்டு வான்னார். நான் தண்ணீரை கொடுக்குறேன், நீ என்ன செய்ய கூட 2 பேரும் சேர்ந்து ஜீவ தண்ணீரை குடிக்கலான்னு கூப்பிட்டுவான்னா. அப்போ தான் சொல்கிறா, இல்லை எனக்கு புருஷன் இல்லை அப்படின்னு சொல்லும்போது தான் ஆண்டவர் சொல்கிறார், ஸோ நீ சொல்கிறது உண்மை தம்மா சொல்கிறா, ஏற்கனவே 5 பேர் இருந்தாங்க, இப்போ இருக்கிற உன் புருஷன் இல்லைன்னு சொன்ன உடனே நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். அந்தரங்கத்தை சொன்னால் தான் தீர்க்கதரிசி என்று இப்போ தான் தெரியுது. உடனே பேச்ச மாத்திர அப்படியே கான்வர்சேஷன் மாறுகிறது. ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காணுகிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே. எங்கள் அப்பா அம்மாலாம் இந்த மலையிலேயே தானையா, அதாவது யெரொபெயாம் காலத்தில் பார்த்தீங்கன்னா, தாவீது காலத்திலேருந்து பிரிஞ்சு யெரொபெயாம் சமாரியாவுக்கு போயிட்டார். சமாரியாவில் ஒரு கண்ணுக்குட்டியை வச்சு அங்கே ஒரு தேவாலயத்தை கட்டி அவங்க என்ன செஞ்சாங்க? ஆராதனை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் பிதாக்கள்லாம் இந்த மலையில் நடத்திக்கிட்டு இருந்தாங்களே, நீங்கள் வந்து எருசலேமில் தொழுது கொள்ளணும்னு சொல்கிறீங்களே. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார் அவகிட்ட, ஸ்ரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல ஆண்டவரை ஆராதிக்கிறதை பற்றி எல்லா இடங்கள்லேயும் தேவனை தொழுது கொள்ளுவார்கள் என்கிற ஒரு ரகசியத்தை ஆண்டவர் யார்கிட்ட சொல்கிறார் தெரியுமா? ஒரு சமாரியா ஸ்திரீ, அதுவும் எப்படிப்பட்ட ஸ்திரீகிட்ட போய் சொல்கிறார் பாருங்க. தேவன் மோசேகிட்ட சொன்ன அவ்வளோ பெரிய காரியத்தை இன்றைக்கு சாதாரண, அதாவது சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்ட, வெறுக்கப்பட்ட, உதாசீனப்படுத்தப்பட்ட ஒரு பெண்ணுக்கிட்ட சொல்கிறார், ஸ்திரீயை, நான் சொல்லுகிறதை நம்பு, என் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் எங்கும் வரும். இவ்வளோ பெரிய ரகசியம் யார்கிட்ட சொல்கிறா பாருங்க. அவள் போய் ஆண்டவரை பற்றி அந்த ஊர்லேயே என்ன செஞ்சிட்டா? பிரசித்தம் படுத்தி விட்டாள். ஸோ ஆண்டவருக்கு தெரியும், சில பேரெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான், அவங்ககிட்ட ஆண்டவர் எதுவும் சொல்ல மாட்டார். ஆனால் எங்கே டச் பண்ணால் அவங்க விழுவாங்களோ, எங்கே டச் பண்ணால் அவங்க வாழ்க்கை மாறுமோ, யாருக்கிட்ட சொன்னால் அது வேகமாக பரவுமோ அவங்ககிட்ட சொல்லுவார். அவங்க எப்படிப்பட்டவர்கள் என்பதை பற்றி ஆண்டவருக்கு கவலை இல்லை. அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை மாறுகிறது, அவர்கள் மூலமாக சமுதாயமே மாறுகிறது. ஆமென், அல்லேலூயா. இவ அப்படிப்பட்ட பெண் தான். ஆனால் எனக்கு நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு ஒருவர் சொன்னார், அவர்தான் மேசியாவோ என்று என்ன செய்யுங்க, எல்லாரும் வந்து பாருங்கன்னு ஊரே கூட்டிகிட்டு வந்துட்டான். ஊரே கூட்டிகிட்டு வந்து ஆண்டவருடைய வசனத்தை எல்லாரும் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க? கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்திரீ சொல்கிறாங்க, நீ சொன்னதை வச்சு நாங்கள் அப்படி ஓகே, நீ சொன்ன நம்பினோம், ஆனால் இப்போ நாங்களே நேரம் வந்து அவர்கிட்ட கேட்டு தெரிந்து கொண்டோம். ஆமென், அல்லேலூயா. அப்போது ஆண்டவரிடத்துலையே வந்து கேட்டு என்ன செஞ்சாங்க? ஸோ ஆண்டவர் மோசேயை மலை மேலே அழைத்து கூப்பிட்டு எல்லாத்தையும் சொன்னார். ஆனால் அப்பொழுது அவரோடு இருந்த அதே தேவன் இன்றைக்கு குமாரனுடைய வடிவத்தில் மாம்சமாக வந்து தேடி தேடி போய் சொல்லுகிறார். அப்போது எல்லாவற்றையும் தேவன் என்ன செஞ்சார்? தம்முடைய கிருபையினாலும் தம்முடைய இரக்கங்களினாலும் மாற்றிவிட்டார். காரணம் என்ன? ஜனங்கள் மேல் கொண்ட பரிதாபத்தினால். ஹல்லேலூயா. ஏனென்றால் நியாயப்பிரமாணம் இனியும் ஜனங்களை என்ன செய்ய முடியாது? அது வழிநடத்த முடியாது. அதுக்கு கீழே இருந்தாங்க அப்படின்னா அவர்கள் என்ன செஞ்சிருவாங்களாம்? பாருங்கள், ஒரு வசனம், ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். ரோமர் 6:14. நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால். நாம் யாருக்கு கீழ்ப்பட்டிருக்கோம்? கிருபைக்கு கீழ்ப்பட்டு. சொல்லுங்கள், யாருக்கு கீழ்ப்பட்டிருக்கோம்? நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருக்கிறோமா? கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறோமா? கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள. எல்லாம் சொல்லுங்கள், நான் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறேன், பாவம் என்னை மேற்கொள்ள மாட்டாது. அப்போ சோதனைகள் வரும்போதெல்லாம் சொல்லணும், நான் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறேன், நான் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் நான் பாவம் செய்ய முடியாது, பாவமே நீ என்னை மேற்கொள்ள முடியாது, சோதனையை நீ என்னை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் கிறிஸ்துவின் கிருபைக்கு நாம் கீழ்ப்பட்டிருக்கிறோம்.
ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் வாசித்து நாம் ஜெபிக்கலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 23, 24 வாசிக்கலாம். ஆதலால் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாய பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாய பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் விசுவாசம் வெளிப்பட போகிறது. ஏனென்றால் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அப்போ எந்த விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் வைத்திருக்கிற விசுவாசத்தினால தான் நாம் என்ன செய்ய முடியும்? பிழைக்க முடியும். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அப்போ அந்த விசுவாசம் வருவதற்கு வரைக்கும் நியாயப்பிரமாணம் என்கிற ஒரு சட்டத்தின் கீழ் நாம் காவல் பண்ணப்பட்டிருந்தோம், அடைக்கப்பட்டிருந்தோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவில் வழிநடத்துகிற உபாத்தியாய் இருந்துதான். Wherefore the law was our school master. பாருங்க, நியாயப்பிரமாணம் என்னதான்? ஸ்கூல் மாஸ்டர் டு பிரிங் அஸ் அன்டு கிரைஸ்ட். கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற ஸ்கூல் மாஸ்டராக இருந்துச்சு, ஒரு டீச்சராக இருந்தது. அந்த டீச்சருடைய வேலை என்ன? கிறிஸ்து வர்ற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? அந்த ஸ்கூலில், அந்த ஸ்கூல் ஆஃப் லா, த ஸ்கூல் ஆஃப் ஓல்ட் டெஸ்டமெண்ட், அதுக்குள்ளே வச்சு நம்ம என்ன செஞ்சது? காத்து வந்தது. பழைய ஏற்பாட்டு ஜனங்களை காத்து வந்தது. கரெக்டாக அந்த ஸ்கூல் மாஸ்டர் வரைக்கும் என்ன செஞ்சது? நடத்திட்டு வந்துட்டு அந்த டீச்சர் என்ன செஞ்சார்? போயிட்டார். அவ்வளோதான், அந்த டீச்சரோட ஜாப் முடிஞ்சு. அவ்வளோதான், ரிட்டையர்மெண்ட் கொடுத்து அனுப்பிச்சாச்சு. அது அனுப்பிச்சாச்சுங்கிறது கரெக்டாக இருக்கா? பாருங்கள், 25வது வசனம் என்ன சொல்லுது? விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே. இனி நான் ஸ்கூல் மாஸ்டருக்கு என்ன செய்யக்கூடாது? கீழே இருக்கக்கூடாது. விசுவாசம் வந்துடுச்சு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரைக்கும் நம்மை வழிநடத்தி வந்த அந்த நியாயப்பிரமாணம், அந்த பழைய ஏற்பாட்டின் காரியங்கள், அந்த மோசையினுடைய கட்டளைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவோட முடிந்து விட்டது. ஸ்கூல் மாஸ்டரு போயிட்டாரு. இப்போ மாஸ்டரே நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்கூல் மாஸ்டருடைய வேலை முடிஞ்சு இப்போ மாஸ்டரே என்ன செய்கிறாரு? நம்மோட இருக்கிறார். இனியும் நாம் ஸ்கூல் மாஸ்டருக்கு கீழே இல்லை, மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர்ஸ். பிரபுக்களுக்கெல்லாம் பிரபு, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவின் கீழ்ப்படிதலில் இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. எவ்வளோ பெரிய கிருபையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் பாருங்கள். இன்னும் சொல்லுவேன், மோசையின் காலத்தில் இருந்தவர்கள் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, பெரிய அற்புதங்களை பார்த்தார்கள். இயேசுவின் காலத்தில் இருந்தவர்கள் அதைவிட ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பெரிய காரியங்களை பார்த்தார்கள். அவங்ககிட்டே ஆண்டவர் சொல்கிறாரு, இதிலும் பெரிதானவைகளை காண்பாயின்னு சொல்கிறார். இப்போது இருக்கிற நாம் அவர்களை விட பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் அந்த காலத்தில் இருந்த பவுலுக்கும் தீமோத்திக்கும் தீத்துவுக்கும் எல்லாருக்குமே மல்கியா வரைக்கும் தான் வாசிக்க முடிஞ்சது. ஆனால் இன்றைக்கு மத்தேயிலிருந்து ரெவலேஷன் வரைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்கிற அந்த வெளிப்பாடுகளை 1ஆம் நூற்றாண்டின் கடைசி பகுதியில் தன்னுடைய 96வது வயசில் யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். அதையெல்லாம் அவங்க வாசிக்கலை. என்ன நடக்கப் போகிறது என்பதை அவர்களுக்கெல்லாம் வெளிப்படுத்தவில்லை. ஆனால் தேவன் இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்பொழுது அவர் வரப்போகிறார், என்ன நடக்கப் போகிறது, எப்படியெல்லாம் நடக்கப் போகிறது என்பதையெல்லாம் தேவன் இன்றைக்கு இருக்கிற நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்றால் அதை விட நாம் பாக்கியவான்கள். இப்பொழுது இருக்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அவங்களால அடிக்கடி இந்த வேதத்தை வாசிக்க முடியாது. ஏதோ ஒரு ஜெப ஆலயம், யூதர்களுக்குன்னு ஒரு ஜெப ஆலயம் இருக்கும். அந்த ஜெப ஆலயத்தில் ஒரு தோல் சுருள் வைத்திருப்பாங்க. அங்கே போய் அதுக்குன்னு நியமிக்கப்பட்ட வேதபாரகர்கள், ஆசாரியர்கள் தான் என்ன செய்ய முடியும்? அதை வாசிக்க முடியும். ஆனால் இன்றைக்கி ஒவ்வொரு கையிலையும் என்ன செஞ்சுருக்காரு? ஆண்டவர் வேதத்தை கொடுத்து வந்திருக்கார். ஒரு காலத்தில் ஐயோ எனக்கு இந்த பைபிள் கிடைக்காதான்னு ஏங்கின தேவ பிள்ளைகள் எல்லாம் உண்டு. ரஷ்யாவில் இருந்து நிறைய பேர் இந்த வேதத்துக்காக ஏங்கி அதை பெற்றுக்கொண்டு அதுக்காகவே மரிச்சிருக்கிறாங்க. எப்படி வேத புஸ்தகம் உங்கள் வீட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதற்காகவே மரித்தவர்கள் நிறைய பேர் உண்டு. ரஷ்யாவில், ருமேனியாவில், இன்னும் சைனாவில் எல்லாம் வேத புத்தகத்தை வைத்திருந்தால் அவர்களுக்கு மரண தண்டனை. அந்த தண்டனையும் ஏற்க ஆயத்தமாக இருந்து அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு வேத புத்தகத்தை தங்களிடத்தில் வைத்திருந்ததுனால உயிரை இழந்தவர்கள் அநேகர்.
ஆனால் இன்றைக்கி வேத புஸ்தகம் கூட கையில் இல்லாமல் அநேகர் வர்றதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். காரணம் என்ன? அதனுடைய வேல்யூ தெரியல. நம்முடைய வேல்யூ தெரியல. அன்றைக்கு யாரோ ஒருத்தர் கையில் தான் வேதம் இருந்தது. இன்றைக்கி தேவன் எல்லா இடங்களும் எத்தனையோ வகையில் வேதத்தை ஆண்டவர் செஞ்சார், நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். அப்போது நம்ம நினைக்கும் போதெல்லாம், நம்ம விரும்பும் போதெல்லாம் வேதத்தை வாசிக்கும் போது அவருடைய முகத்தை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. வேர்ட் ஆஃப் காடுக்கும் எந்த வித்தியாசம் இல்லை. தேவனுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் வித்தியாசமே இல்லை. அவர் வார்த்தையாய் இருந்தாய், வார்த்தை மனு உருவாய் வந்தது. ஆமேன். அந்த மனு உருவாய் வந்த வார்த்தை இப்பொழுது எழுத்து வடிவிலே நம்ம இடத்துல என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் வார்த்தையானவர். ஆமேன். இந்த வார்த்தையாகவே வந்தவர் இன்றைக்கு நமக்குள்ளே என்ன செய்கிறார், வாசம் பண்ணுகிறார். அதனால மோசே மலையின் மேல் ஏறி தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவித்தார், தேவனுடைய கட்டளைகளை பெற்றுக்கொண்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒலிவ மலையின் மேல் ஏறினார், ஜனங்களுக்கு உபதேசத்தை கொடுத்தார், வழி நடத்தினார். அவர் வழி நடத்துகிற டீச்சர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு அப்போஸ்தலராக இருந்தார், ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார், ஒரு மந்தை மேய்ப்பராக இருந்தார், போதகராக இருந்தார், அவர் சுவிசேஷகராயும் இருந்தார். 5 ஊழியங்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்தார். ஆமென். அல்லேலூயா. அவர் செய்து நிறைய சீஷர்களை அந்த நாட்களில் உருவாக்கினார், அநேக சீஷர்களையும் உருவாக்க சொன்னார். ஆமென். அல்லேலூயா. ஸோ அந்த கிருபையை நம்ம இன்றைக்கு என்ன செய்கிறோம், பெற்றிருக்கிறோம். எந்த சீனாய் மலையில் தேவன் மோசையின் மூலமாய் வார்த்தைகளை கொடுத்தாரோ அதை போலவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜனங்களை பார்த்தபோது, சீஷர்களை பார்த்தபோது மலையின் மேல் ஏறி தம்முடைய வாயை திறந்து தம்முடைய கிருபையுள்ள வார்த்தைகளினால், அதிகாரமுள்ள வார்த்தைகளினால் அவங்களோட பேசினார். அந்த வார்த்தைகள் இன்றைக்கும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இதே மலையின் மேல் மீண்டும் வரப்போகிறார். ஹல்லேலூயா. இந்த மலையின் மேலே ஏறி உபதேசம் பண்ண இயேசு கிறிஸ்து அதே மலையின் மேலே சிலுவையை தூக்கி கொண்டு போனார். எப்படி மோசே ஜனங்களுக்காக பாவ நிறுத்தி கிடைக்குமா என்பதை கிடைப்பதுமா என்று ஜெபிப்பதற்காக 2வது முறை மலையின் மேலே 40 நாள் போய் என்ன செஞ்சார், அங்கே உபவாசம் இருந்தார். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒலிவ மலையின் மேலே ஏறி ஜனங்களுக்கு போதகம் கொடுப்பதற்கு முன்பாக வனாந்தரத்தில் 40 நாள் உபவாசம் இருந்தார். மலை மேலே போகிறதுக்கு முன்னால், ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்னால், தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால் வனாந்தரத்தில் கீழே மலையடிவாரத்தில் 40 நாள் என்ன செஞ்சார். ஏன் தெரியுமா? இந்த மலையடிவாரத்தில் இருந்த ஜனங்க தான் பிசாசின் சோதனைக்கு என்ன செஞ்சாங்க, உட்பட்டார்கள், பின்மாறி போனார்கள். அதனால் வனாந்தரத்தில் கீழே மலையடிவாரத்தில் இருந்து பிசாசை ஜெயித்து விட்டு மலைக்கு போனார். ஹல்லேலூயா. மலையிலிருந்து உபதேசங்களை நமக்கு கொடுத்தவர் திரும்ப நமக்காக நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு ஒலிவ மலையின் மேல் ஏறி தன்னுடைய ஜீவனை கொடுத்தார், இரத்தத்தை சிந்தினார். அதே மலையின் மேலே மீண்டும் வரப்போகிறார். ஹல்லேலூயா. இந்த மலை உச்சியின் அனுபவத்துக்குள்ளே போகாதவங்க நிச்சயமாக அவருடைய பிள்ளைகளாகவே இருக்கவே முடியாது. அதனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தனக்காக பிசாசை ஜெயித்தது வனாந்தரத்தில், நமக்காக பிசாசை ஜெயித்தது கல்வாரியில். ஹல்லேலூயா. அதனால் நாம் பிசாசை எங்கெங்கெல்லாம் ஜெயிக்க முடியுமோ அங்கெல்லாம் நம்முடைய ஜெபத்திலையும் உபவாசத்திலையும் தான் ஜெயிக்க முடியும். நாம் சிலுவையை தூக்கிட்டு என்ன செய்ய முடியாது, மலைக்கு போக முடியாது, போக வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றையும் இயேசு சிலுவையிலே நமக்காக ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பாவங்களுக்காக பிராயச்சித்தம் செய்தவர் இனி நீதியுள்ள நியாயாதிபதியாய் 2ஆம் முறை அந்த மலையின் மேல் இறங்க போகிறார். அதற்காகத்தான் எல்லா காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கான அடையாளங்கள் எல்லாம் இப்பொழுது நிறைவேறி கொண்டிருக்கிறது. அந்த வருகைக்காக நாம் ஆயத்தப்பட வேண்டும்.